தாவேக்காவிற்குள் நுழைந்துள்ள முக்கிய புள்ளிகளால் தன்னுடைய நிலை பரிதாபமாக போய்விடுமோ என்ற பயத்தில் இருக்கிறார் புசி ஆனந்த். ஆரம்பத்திலிருந்தே ஆதவை கட்சிக்குள் வரக்கூடாது என போராடி வந்தும் எதுவும் கை கொடுக்காமல் தற்போது புசி ஆனந்தின் இடத்திற்கே அது சிக்கலாக மாறியுள்ளது. விசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவில் இருந்த சி.டி. நிர்மல்குமார் என முக்கிய புள்ளிகளை தாவேக்காவுக்கு தட்டி தூக்கியுள்ளார் விஜய். கட்சிக்குள் வரும்போதே நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர், ஆதவ் அர்ஜுனாவுக்கு அரசியல் பிரிவு பொதுச் செயலாளர் என பதவிகளை கையில் கொடுத்தே அழைத்து வந்துள்ளார் விஜய். இது மட்டுமல்லாமல் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இது தாவேகா கட்சிக்கு பலமாக இருந்தாலும் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு தான் பெரிய அடியாக இருக்கும் என சொல்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தாவேகா கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே ஒற்றை ஆளாக களத்தில் சுழன்று வருகிறார் புசி ஆனந்த். மாநாடு, பரந்தூர் விசிட் என அனைத்தையும் பக்காவாக பிளான் செய்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடித்தார். சில சமயங்களில் விஜயை விட புசி ஆனந்த் தான் தாவேகாவின் முகமாக இருக்கிறாரா என விமர்சிக்கப்படும் அளவுக்கெல்லாம் சென்றது. விஜயை ஓரங்கட்டிவிட்டு புசி ஆனந்த் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் என ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக வெளியான ஆடியோவால் கட்சிக்குள் பூகம்பம் கிளம்பியது. ஆனால் தற்போது கட்சியில் இணைந்துள்ள 2 பேருக்கும் பொதுச் செயலாளருக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளே கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆனந்தின் பதவிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பதவியே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் புசி ஆனந்த் ஓரங்கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பேச்சுகள் எழுகின்றன. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டால் தன்னுடைய செல்வாக்கு சரிந்துவிடும் என்பதால் அவரை கட்சியில் இணைத்துக் கொள்ள கூடாது என்று புசி ஆனந்த் பிடிவாதமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. விசிகாவிலேயே திருமாவளவனுக்கு அடுத்து நம்பர் 2 முயற்சித்த ஆதவ் அர்ஜுனாவை அந்த கட்சியின் நிர்வாகிகள் கண்டறிந்து அவரது செயல்பாடுகள் குறித்து திருமாவளவனிடம் புலம்பினர். அதே நிலையே தாவேகாவிலும் தனக்கு வந்துவிடுமோ என்ற பயம் புசி ஆனந்துக்கு வந்துள்ளதாக தெரிகிறது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே அவரை கட்சிக்குள் வரவிடாமல் எவ்வளவோ முயற்சி செய்தும் கடைசியில் அது கை கொடுக்கவில்லை. 2026 தேர்தலை குறிவைத்து ஆட்டத்தை ஆரம்பித்துள்ள விஜய் இவர்களை கட்சிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என கரார் காட்டியுள்ளார். ஆனந்த் களத்தில் ஆக்டிவாக இருந்தாலும் திமுகவை டார்கெட் செய்து ஆதவ் நடத்தும் அரசியல் தாவேகாவுக்கு பிளஸ் ஆக இருக்கும் என்பதால் இந்த முடிவுக்கு விஜய் வந்துள்ளார். இந்நிலையில் தாவேகாவிற்குள் ஆதவ் அர்ஜுனா நுழைந்துள்ள நிலையில் அடுத்தடுத்ததாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது? நம்பர் 2 புசி ஆனந்தே தொடரப் போகிறாரா அல்லது அந்த இடத்தை ஆதவ் அர்ஜுனா பிடிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது.